எந்த ரிப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் தாங்க எஃப்சி வாங்குறதுக்கு வித்தின் 2 months நமக்கு ரெக்கார்டு கொடுத்துருக்கோம். நான் அது சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர்னு வாங்கி வச்சுட்டேன். ஆடிட்டு பண்ண மொத்தமாக கண்டிஷனல் இல்லாத எஃப்சிஆர்ஏ வாங்குறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு தான் சிபிசிஐடியே வந்தது கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்சதை செய்வோங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு இந்த ஏரியா பிள்ளைங்க தமிழ்நாட்டில் எங்கே பிள்ளைகள் கிடைச்சி யார் எடுத்துக்கல பிள்ளைகள்கிட்ட இல்லைங்க, அம்மாவங்களோ முடியாத ஒரு உயிர் போராடுமா. அது ஆணும் பார்க்காதீங்க, பெண்ணும் பார்க்காதீங்க, குழந்தைன்னு பார்க்காதீங்க, கொண்டு வாங்க. எங்கே இடம் இருக்கோ கொஞ்ச நாள் இடம் கொடுக்குறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோங்க. என்னென்ன பசங்களை வச்சுருக்கீங்க, இன்னைக்கு நான் அந்த பையனை விட்டுருந்தா செத்து 50 நாள் ஆகிருக்குங்க, முடிச்சு போயிருக்குங்க, ரோட்டில் விட்டுட்டு போயிருக்குங்க. கார்த்திக் வீட்டில் பையனை அக்கா பையன்றதுக்காக விட்டுட்டு போயிட முடியாது. யாருமே வரல, எதுவுமே செய்யல. டாக்டர்ஸ் கேட்டேன் காப்பாற்ற முடியுமா, வெண்டிலேஷன் வச்சா காப்பாற்ற முடியுமா? அந்த ஐயா வந்து 100 ரூபாய் கிட்ட இல்லைன்றாங்க. குழந்தை காட்டுறாங்க, தங்கராஜ் காட்டுறாங்க. தூக்கிட்டு வந்தாங்க. போய் டாக்டர்ஸ் கிட்ட தான் விழுந்தேன். 50 நாள் நடந்தேன். டெய்லி ஸ்கூல் போகிறது, காலையில் போகிறதுக்கு முன்னால் போவேன், ஈவினிங் போவேன். போய் பார்த்து ஒவ்வொரு டாக்டர்கிட்ட கேட்டாங்க. 3 lakhs இல்லைங்க. இப்போ எனக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்குன்னா 38.5 தான் என்னால் கட்ட முடிஞ்சதுங்க. 1.5 வந்தது. அதாவது 3 lakhs மேலே ஆகிடுச்சுங்க. 50 நாள் வெண்டிலேஷன் வச்சு அவனை காப்பாற்றி எடுத்துகிட்டு வரதுக்கு. ஆனால் டாக்டர்ஸ் 1.5 lakhs ஃப்ரீ கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அதுக்கு பிறகு இன்னொரு டாக்டர் வந்து 60,000 அவருடைய சைட்லேருந்து ஃபுல் வேலை கொடுத்துட்டாங்க. மீதி மட்டும்தான் நம்ம கட்டணும். அதுவும் நான் கேஸ் போட்டு வந்து அது கட்டினாலும் கூட போதும்னு சொல்லிட்டாங்க. 38 மட்டும் கொஞ்சம் கடன் போட்டு கட்டி கொஞ்சம் கட்டிட்டாங்க. ஒரு 22 something மீதி வந்து இதாக நம்ம ஷேர்லேருந்து தரது ப்ளஸ் 2 மெம்பர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் பண்ணி தராங்க. அதை யூஸ் சம்திங்ஸ் பில் கிடைக்காதுமா அந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ரிசிப்ட்ஸ் கொடுத்தேன். இதுதாங்க என்னன்னா இன்னைக்கு நான் ஒருவேளை நீங்கள் உங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் நான் அந்த 3 லட்சத்தை தரேன்னா அன்னைக்கு நான் செய்ய முடியாமல் இருந்து இந்த பையன் உயிரை பத்திரிமே அந்த 3 லட்சத்தை வச்சு நான் வாங்க முடியாது. இந்த 50 நாள் உழைப்புள்ள ஒரு உயிரை காப்பாற்றிட்டு இதுதான் நான் ஃபீல் பண்ணுறது. நம்மளால் முடிஞ்சது செய்வோம். எத்தனையோ நடக்குது அத்தனையும் செய்ய முடியாது. நம்ம பார்வைக்கு வந்தது யாவது அட்லீஸ்ட் முடிந்தது